மறியல் அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியலாலுமே? சரி அவங்க வைக்கிற சார் நீங்களே கேட்டீங்க எனக்கு கொஞ்சம் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், அவங்க செஞ்ச குற்றம் என்ன? எதுக்கு தொடர்ச்சியா கைது பண்ணி தொடர் மறியல் போராட்டத்தை ஊக்குவிச்சது யார்? இப்போ அரசு இந்த தேர்தல் அறிக்கையில 181 விதியில கொடுத்த நாங்க வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த வாக்கு, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம் எப்படி ஆகும்? அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யாரு? இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்ற செயலுக்கு காரணம். அவர் மேல என்ன நடவடிக்கை இருக்கு? சாலை மறியல் அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியலாலுமே? சரி சரி அவங்க வைக்கிற சார் நீங்களே கேட்டீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. சரி சொல்லுங்க. சாலை மறியல் அதை பேஸ் பண்ணி நடத்திக்கலாம். அது நோபடி நாங்களே பந்தோபஸ்து. சரி அந்த கோரிக்கை திடீர்னு வர்றாங்க, சாலை மறியல் பண்றாங்க, மெயினான ஒரு டிபி காலேஜ் அது we have to take action. ஒரு வழி இல்லை, எடுத்து வந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். Anyway they are released. 10 நாள் அது தொடர்ந்து நடக்குது.